திரையுலக நடிகைகள் மீது விழும் விமர்சனங்களை எப்படி கடந்து செல்ல வேண்டும் என மலையாள நடிகை ஹனி ரோஸ் கூறிய விளக்கத்தை பார்க்கலாம் இன்றைய டீ டைம் நியூஸில். ரோஸ் 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 அழகான ரோஸ் தான். ஏய், இப்போ எதுக்கு ரோஸ் ரோஸ்ன்னு ரோஸ் பாட்டு பாடிக்கிட்டு இருக்க? ஏன்னா கண்டென்ட்லயே ரோஸ் இருக்க போகுது, அதனால தான் ரோஸ் பாட்டு பாடிக்கிட்டு இருக்கேன். புரியலையே. உனக்கு ஹனி ரோஸ் தெரியுமா? யார்? அந்த மலையாள நடிகை தானே? அவங்களே தான். சார்பட்டா பரம்பரைக்கு எப்படி ஒரு டான்சிங் ரோஸோ அதே மாதிரி தான் கேரளா மலையாள சினிமா பரம்பரைக்கு ஒரு ஹனி ரோஸ். சரி, இப்போ எதுக்கு இவங்களை நீ கண்டென்ட்டுக்குள்ள கொண்டு வந்த? ஏன்னா நம்ம ஹனி ரோஸ் பண்ண சம்பவம் அப்படி. அதாவது சிரஞ்சீவி காரு கூட நடிக்கிற அந்த புது படத்துல இருந்து திடீர்னு விலகிட்டாங்களாம் ஹனி ரோஸ். திடீர்னு விலகிட்டாங்களா? ஆமா. என்ன காரணம்? அதைத்தான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்ல, அவங்க மேல விழுந்த ஒரு விமர்சனத்துக்கு அவங்க ஒரு சூப்பரான பதிலடியும் கொடுத்துருக்காங்க. அதையும் பத்தி தெளிவா சொல்றேன். மலையாள நடிகையான ஹனி ரோஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்ற படத்து மூலமா நடிச்சு ரொம்ப 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 பிரபலமானாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ் சினிமாவில் சிங்கம்புலி அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சாங்க ஜீவா அவர்களோட. அந்த படம் தான் அவங்களுக்கு சூப்பர் டூப்பர் ஹிட்டை கொடுத்தது, தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ரீச்சை கொடுத்துச்சு. அதுக்கப்புறம் கந்தர்வன் போன்ற படங்கள்லாம் நடிச்சாங்க. ஆனா பெருசா அவங்களுக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு ஸ்கோப் இல்லாம போனதால அவங்க வந்து கன்னட சினிமா, தெலுங்கு சினிமான்னு இப்படி பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. ஆனா இவங்க அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ணது, கவனம் செலுத்தினது எல்லாமே மலையாள சினிமா தான். மலையாளத்துல தான் ரொம்ப ரொம்ப அதிகமான படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ ரீசன்ட் டைம்ல இன்ஸ்டாகிராம்ல ஹனி ரோஸ் அப்படின்னு சொன்னாலே அவ்வளவுதான், நம்மளோட பசங்க எல்லாம் ஆஹா ஐயோ தலைவி வந்துட்டீங்களா அப்படின்னு கொந்தளிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா நம்ம ஹனி ரோஸ் போடுற போஸ்ட் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும், தரமான சம்பவங்கள். இவங்க ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போறாங்களோ இல்லையோ, கேரளாவில் இருக்கிற கடதரப்பு விழாவுக்கு ஒன்று கூட மிஸ் பண்ணாம போயிடுவாங்க. இவங்க இல்லாம ஒரு கடதரப்பு விழா கூட அங்கே நடக்காது. அந்த அளவுக்கு ஃபேமஸ்னா பார்த்துக்கோ. அது மட்டும் இல்லை, புதுசா கடை திறக்கிற எந்த தொழிலதிபராக இருந்தாலும் ஹனி ரோஸோட அப்பாயின்மெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கிட்டு தான் அவங்க கடை திறக்கிற டேட்டையே ஃபிக்ஸ் பண்றாங்க. ஏன்னா ரசிகர்கள்லாம் ஹனி ரோஸ் வராங்கன்னு தெரிஞ்சா, ரோஸே நீ ஆடுறனா கூட்டம் அள்ளுமே அப்படிங்கிற மாதிரி ஹனி ரோஸ் வராங்கன்னு தெரிஞ்சுட்டா போதும், அந்த ஏரியாவே அப்படி ஒரு டிராஃபிக் ஜாம் ஆயிடும், கூட்டம் பிச்சுக்கும். அருண், ரொம்ப புகழாத. அவங்க ஏதோ ஒரு படத்துல இருந்து விலகிட்டதா சொன்னல, அத பத்தி சொல்லு. சொல்றேன். தான் நம்ம சிரஞ்சீவி காரு அவர்களோட படத்துல இருந்து தான் விலகிட்டாங்க. அதாவது ஹனி ரோஸ் வந்து கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தெலுங்கு நடிகர் பாலையா இருக்கார் இல்லையா, அவரோட வீரசிம்ம ரெட்டி அப்படிங்கிற படத்துல 2வது கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நல்ல வரவேற்புலாம் இருந்துச்சு. சரியா, அந்த படம் வந்து ஓரளவுக்கு ஹிட் ஆனதுக்கப்புறம் ஆனால் பெருசாக தெலுங்குல அதுக்கப்புறம் வாய்ப்பு வரல, மலையாள சினிமா பக்கமே இருந்தாங்க. இப்போ தான் சிரஞ்சீவி அவர்கள் அடுத்ததாக நடிக்க போகிற ஒரு புதிய படத்தில் நம்ம ஹனி ரோஸ் வந்து கமிட் ஆகுறாங்க. அந்த படத்தில் அவங்களுக்கு ஏதோ முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பரபரப்பாக தகவல்லாம் பேசப்பட்டுச்சு. ஹனி ரோஸ் மறுபடியும் தெலுங்கு சினிமாவுக்குள்ளே வராங்க அப்படின்னு அங்கே இருக்கிற ரசிகர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு என்ஜாய்மெண்ட்டு, ஒரு எதிர்பார்ப்பு அப்படிலாம் இருந்துச்சு. சிரஞ்சீவி காரு ஹனி ரோஸ் 2 பேரோட காம்பினேஷனில் அந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. இந்த நிலையில தான் நான் அந்த படத்தில் நடிக்கல அப்படிங்கிற மாதிரி ஹனி ரோஸ் சொன்னதா ஒரு தகவல் வெளியாகிட்டு வருது. ஒருவேளை அவங்களுக்கும் படக்குழுவுக்கும் ஏதாவது பிரச்சனையா, இல்லை அந்த கேரக்டர் வந்து இவங்களுக்கு பிடிக்கலையா, அந்த கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டராக இல்லையா அப்படிங்கிற மாதிரியான தகவல். அதனால் அந்த காரணத்துக்காகத்தான் இவங்க வந்து இந்த படத்தில் நடிக்காமல் இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகியிருக்கே தவிர, ஆனால் இது குறித்து ஹனி ரோஸ் தரப்புல இருந்தோ அந்த படக்குழு தரப்புல இருந்தோ எந்த அதிகாரப்பூர்வ தகவலும் வெளிவரவில்லை என்பது எங்களோட முக்கியமான கருத்து. அப்ப ஹனி ரோஸ் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணிருப்பாங்க. இப்போ லாஸ்டா நீ சொன்னதை கேட்டு அப்பா அப்ப இது உண்மை இல்ல, வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு கொஞ்சம் ஹாப்பியா இருப்பாங்க. ஆமா, அது மட்டும் இல்லாம நடிகை ஹனி ரோஸ் ஒரு இன்டர்வியூல ஒரு முக்கியமான கருத்தை பேசியிருக்காங்க. முக்கியமான கருத்து? ஆமா, அதுவுமே இப்ப வைரல் ஆயிட்டு வருது. என்னன்னா, பொதுவா இந்த திரைத்துறையில பிரபலங்களாக இருக்கிறவங்க எல்லாருமே, அதுவும் குறிப்பாக நடிகையாக இருக்கக்கூடிய எல்லாருமே பெரிய பெரிய விமர்சனங்கள்லாம் கடந்து தான் வர வேண்டி இருக்கு. அந்த மாதிரி விமர்சனங்கள் சிலரோட வாழ்க்கையே வந்து பின்னுக்கு தள்ளிடுது, அவங்களோட கெரியரையே முடிச்சு காலி பண்ணி விட்டுருது. ஆனால் அந்த விமர்சனத்தை எல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது, அதெல்லாம் கடந்து போகணும். அதெல்லாம் நம்ம வந்து பெருசாக நினச்சோன்னா நம்ம வாழ்க்கையில் முன்னேற முடியாது. அதனால் நம்ம ஒரு நதி எப்படி எங்கேயுமே ஸ்டாப் இல்லாமல் போயிட்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நதி மாதிரி நம்ம போயிட்டே இருந்தோம்னா நம்மளை யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது.
கிடையாது. நான் அப்படித்தான் என் வாழ்க்கையில் போயிட்டு இருக்கேன். அதனால தான் எனக்கு வெற்றி மேலே வெற்றி வந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் நதி போல போகும்போது என்னை கரை சேர்க்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட ரசிகர்கள் தான். என் ரசிகர்களை நான் பார்க்கறதுக்காகத்தான் இந்த மாதிரி கடை திறப்பு விழாக்கெல்லாம் போகிறேன். காசுக்காக நான் போகலைங்க. என் ரசிகர்களோட மனசை திருப்தி பண்ணுறதுக்காகவும் அவங்கள சந்திக்கிறதுக்காகவும் அவங்களோட அன்பை அப்படியே கொத்தா பிடிங்கி வாங்கின்னு வரதுக்காக தான் நான் போகிறேனே தவிர காசுக்காக நான் ஒரு காலமும் அந்த மாதிரி போய் கடை திறப்பு விழாவுக்கெல்லாம் போகிறதே கிடையாது அப்படிங்கிற மாதிரியும் அடித்து சொல்லியிருக்காங்க ஹனி ரோஸ். பாத்தியா வித்யா, அந்த வெள்ளை உள்ளத்துல எவ்வளோ நல்ல எண்ணங்கள்லாம் இருக்கு. இப்படியே விட்டா அருண் பேசிக்கிட்டே இருப்பாரு, ஹனி ரோஸோட புகழ பாடிக்கிட்டே இருப்பாரு. இது சரிப்பட்டு வராது மக்களே. நான் கடையை சாத்திட்டு கிளம்புறேன். மீண்டும் அடுத்த கண்டென்ட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிக்கிறது நான் வித்யா குமார். நான் உங்கள் அருண் பாண்டியன்.